ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா விஜினியர் சைஃபர். ஸோ விஜினியர் சைஃபர் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஆஃப் சீசர் சைஃபர்னு சொல்லலாம். சீசர் சைஃபர்னா என்னங்கிறது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ வி ஹேவ் பிளைன் டெக்ஸ்ட் நம்ம அனுப்ப போகிற மெசேஜ். ஸோ அதை வந்து ரிசீவருக்கு அனுப்பணும், பட் என்ன நான் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட், அதாவது என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் நம்ம சென்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு கீ இருக்கும், ஓகேங்களா? கீ இருந்தால் தான் நம்மளுடைய நார்மல் மெசேஜ் என்ன பண்ண முடியும், என்கிரிப்டட் டெக்ஸ்ட்டை அனுப்ப முடியும். ஸோ அப்படி அனுப்பும்போது ஒரே ஒரு கீயை யூஸ் பண்ணி தான் அந்த மெசேஜ் இருக்க எல்லா லெட்டரையும் என்ன பண்ணுறாங்க, என்கிரிப்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த கீயை கிராக் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் வெரி வெரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இம்ப்ரூவ்டு வெர்ஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லெட்டர் இன் த plain text will be encoded with different Caesar cipher. That means every letter in the key will be used to encrypt the every letter in the plain text. அந்த மாதிரி யூஸ் ஆகும், ஓகேங்களா? அண்ட் the key has been used as a repeating word. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, மெசேஜோட லென்த் எவ்வளவு பெருசுனா இருக்கலாம். ஸோ அதுக்காக கீ வந்து லென்த் இவ்வளவுதான் இருக்கணும் எந்த கன்ஸ்ட்ரெயினும் கிடையாது. that key can be repeated to equal the length of the messages அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த விஜினியர் சைஃபரை வந்து ஃபவுண்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஜியோவான் பட்டிஸ்டா பெலாசோ, அண்ட் he has produced only a traditional model தான் வந்து கொடுத்தாரு, பட் it has some flaws. ஸோ அதை வந்து ரெசல்யூட் பண்ணி அண்ட் பிளைஸ் டி விஜினியருங்கிற ஒரு ரிசர்ச்சர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா he has coined as ஆட்டோ கீ சைஃபர். ஸோ அதனால தான் அவருடைய நேம்லேயே என்ன பண்ணாங்க, இந்த சைஃபரை வந்து காயின் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? அண்ட் திஸ் இஸ் ஹவ் த விஜினியர் சைஃபர் என்கிரிப்ஷன் ஒர்க்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பிளைன் டெக்ஸ்ட் எடுத்துருக்கிறோம். ஹாய் ஹலோ இட் இஸ் அ மெசேஜ் அண்ட் கீ இஸ் வாட் விஷ், ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து Z வரை. ஸோ இந்த சைஃபரோட பேசிக் மாடல் எப்படின்னா ஒன்லி இட் டீல்ஸ் வித் ஆல்பபெட்ஸ் தான், நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் அதெல்லாம் அது டீல் பண்ணாது. ஸோ இப்போ நம்ம லெட்டர்ஸ் மட்டும் தான் எடுத்துருக்கிறோம். ஏலேருந்து Z வரைக்கும் எடுத்துருக்கிறேன். த ஸ்டார்டிங் நம்பர் ஃபார் மேப்பிங் ஏ இஸ் 0 அண்ட் தென் 1 2 3 அப் டு 25 வரைக்கும் இட் இஸ் காமன், ஓகேங்களா? நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் வி ஆர் மேப்பிங் ஈச் லெட்டர் இன் த பிளைன் டெக்ஸ்ட் டு அ நம்பர். ஸோ HAIHELL ஒன்று இருக்கு. ஸோ இப்போ ஹெச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 எடுத்துருக்கிறோம், ஏ வந்து 0 அண்ட் ஐ வந்து 8 எடுத்துருக்கிறோம். அகைன் ஹெச் வந்துருக்கு, அப்போ அதே நம்பர் தான் திரும்ப வரப்போகுது 7. அகைன் வந்து இ வந்து 4 வருது, 2 எல் வந்துருக்கும், அப்போ 11 அண்ட் தென் ஓ வந்துட்டு கடைசி 14. ஸோ நம்பர் எல்லாத்தையுமே என்ன பண்ணியாச்சு, மேப் பண்ணி எடுத்தாச்சு. now we are going to substitute it. ஓகே, நம்ம எடுத்த மாதிரி 7 0 8 7 4 11 11 14 போட்டாச்சு. இப்போ அடுத்து கீ போடுறோம். கீ வந்து என்ன இருக்கு, விஷ், அதான் நம்ம எடுத்து WISH. ஸோ மெசேஜ் வந்து 8 கேரக்டர் இருக்கு, கீ வந்து 4 கேரக்டர் தான் இருக்குன்னு நம்ம டெஃபினேஷன் படி we will repeat the key as it fits the length of the messages. மறுபடியும் என்ன பண்றோம், WSH எழுதுறோம் till we reach the end of the message. ஓகே, மெசேஜ் எப்படி நம்ம வந்து நம்பர்ஸை மாத்துறோமோ சேம் ப்ராசஸ் will be applied for a key. ஸோ WISHக்கு என்ன பண்ணிருக்கோம், 22 8 18 7 டேபிள்ல இருந்து எடுத்துருக்கிறோம். இங்கேயும் மறுபடியும் 22 8 18 7 எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து சீசர் சைஃபர் ஃபார்முலா அப்ளை பண்றோம். P plus K mod 26 அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இங்கே 7 இருக்கு, இங்கே 22 இருக்கு. 7 plus 22 என்ன வரும், 29. 29 mod 26 answer will be 3. ஸோ mod நமக்கு தெரியும், ஓகேவா? ஸோ இட் இஸ் a division, but instead of returning the quotient it will return the remainder. Okay, and the same process will be repeated for ISH. இதை வந்து நம்ம பண்றோம், மேல இருக்க ஹெச்சோட நம்ம மேப் பண்ணிட்டு we are getting the answer. Okay, so செகண்ட் ஒனுக்கு என்ன கிடைச்சிருக்கும், 0, அடுத்து 8 இருக்கு, 0 plus 8 8 mod 26. okay, so numerator சிறுசா இருக்கிறதுனால as per the rule the numerator will be the answer, 8 mod 26 வந்துரும். and we are getting the remaining answers for all of this. and then இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இப்போ இதுல முதல் லெட்டர் வந்து என்ன இருக்கு, H, and ஃபோர்த் லெட்டர் என்ன இருக்கு, H. ஸோ ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேருமே ஒரே நம்பர் தான் மேப் ஆகிறாங்க, 7. ஆனா சைஃபரை பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்க ஹெச்சுக்கு வந்து 3 இருக்கு, ஃபோர்த் லெட்டர் ஹெச்சுக்கு என்ன இருக்குன்னா 14 இருக்கு. அண்ட் தென் ஹெலோல 2 எல் இருக்கு. ஸோ இங்கேயும் மேப் ஆகும்போது 11 11 தான் மேப் ஆச்சு. பட் சைஃபர் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா 19 3. இதுதான் ஒன் ஆஃப் த யூனிக்னஸ் இன் விஜினியர் சைஃபர். ஓகேவா? சேம் லெட்டர்ஸ் இருந்தாலும் அதோட சைஃபர் வந்து எப்படி இருக்கும்னா இட் வில் பி டிஃபரெண்ட் அண்ட் இட் வில் நாட் பி சேம். கீ சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகிட்டே இருக்கும்னா இது வந்து சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் பிட் அன்பிரடிக்டபிள் கம்பேர் டு சீசர் சைஃபர்னு சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் நமக்கு நம்பர்ஸ் கிடைச்ச பிறகு இந்த நம்பரை நம்ம ரிவர்ஸ்ல, அதாவது டேபிள்ல மேப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 380 அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா, இப்போ 3ல என்ன இருக்குன்னா டி இருக்கு, 8ல என்ன இருக்கு அப்படின்னா ஐ இருக்கு, அடுத்து 0ல என்ன இருக்குன்னா ஏ இருக்கு. ஸோ அதை அப்படியே போட்டுற வேண்டியது DIA. ஓகேங்களா?
அடுத்து 14 0 19 321 அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா ஸோ 14ல என்ன இருக்கு, ஓ இருக்கு, 0ல என்ன இருக்கு, ஏ இருக்கு அப்படின்னு சொல்லி ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம மேப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு கிடைச்ச இப்போ DIAOATDV அப்படிங்கிறத என்னது, ஹாய் ஹலோங்கிற பிளைன் டெக்ஸ்ட்டுக்கான சைஃபர் டெக்ஸ்ட். நவ் வி கேன் டூ த ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆல்சோ. நம்ம என்ன பண்ண முடியுது, டீக்ரிப்ஷன் பண்ண முடியும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா சேம் ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு முன்னாடி பிளைன் டெக்ஸ்ட் எப்படி டேபிள் இருந்து நம்பர் மேப் பண்ணும், அதே மாதிரி இப்போ சைஃபர் டெக்ஸ்ட் என்ன பண்றோம், டேபிளை வச்சு நம்ம என்ன நம்பர் எடுத்துக்கிறோம். ஒன்ஸ் நம்ம நம்பர்ஸை எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் ப்ராசஸ். அங்க P இருந்துச்சு, இங்க C இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவும் இல்லை. சேம் கீ வில் பி யூஸ். சென்டர் சைடில் என்ன கீ யூஸ் பண்ணாலும் அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் தேர்ஸ் ஒன்லி திங் தட் சேஞ்சஸ் இஸ் த ஃபார்முலா. அங்க P plus K mod 26 இங்க என்ன இருக்கும் அப்படின்னா C minus K mod 26 இருக்கும். ஸோ 3 minus 22 that is minus 19. ஸோ minus 19 mod 26 போட்டிங்கன்னா 26 minus 19 என்னவோ நமக்கு 7 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த சேம் ப்ராசஸ் will be repeated for the remaining letters in the cipher text. And once we got the numbers, நம்ம இந்த நம்பர் என்ன பண்ணலாம், டேபிள மேப் பண்ணிங்கன்னா we will get our original message hi and then hello அப்படிங்கிற மெசேஜ் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? இதுதான் அது விஜயநீர் சைஃபரோட ஒர்க்கிங் பிரின்சிபல்.